வணக்கம். பேர் நியூமன். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் நெப்சோ. இந்த பூமியில் ஒரு குருதி துளியாவது அநீதியாக சிந்தப்பட்டிருந்தால் அந்த இரத்தம் தனக்கான நீதியை வந்து எந்த வடிவத்திலாவது போராடி பெற்றுக்கொள்ளும். அதிலிருந்து யாருமே தப்பி ஒளிந்து போக முடியாது. அப்பாவி பிள்ளைகள் முதல் அநீதியாக பலருடைய குருதியை பலி செலுத்தி சிந்தி குரூர மனங்களுடன் கொடூர எண்ணத்துடன் தமது அரசியல் பதவிகளை பிடிப்பதற்காக இந்த கொலைகளை செய்து முடித்து வெறி நாய்களாக இந்த இலங்கையில் ஆட்சி கதிரைகளை பிடித்து கொண்டிருக்கின்ற மிருகங்களை மக்கள் வேட்டையாடும் வரை இவ்வாறான பிரச்சனைகள், போராட்டங்கள், வடிவங்கள் மாறுபட்டாலும் இலங்கையில் தொடர்ந்தும் இடம்பெறத்தான் போகின்றன. இதற்கு செய்ய வேண்டியது என்ன? ஆங்கிலத்திலே ஒரு சொற்பதம் இருக்கிறது, ககிஸ்டோக்ரசி என்று. KASTOCRACY. அந்த சொற்பதத்திலே இருக்கிறது, கவர்மெண்ட் பை த லீஸ்ட் சூட்டபிள் ஆர் கம்பீட்டன்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் அ ஸ்டேட். அரசினால் அமைக்கப்பட்ட ஒரு அரசு மிகவும் மோசமான அல்லது பொருத்தமற்ற ஒரு பிரஜைகளால் அமைக்கப்பட்ட அரசு என்று சொல்லி அது சொல்கிறது. அந்த பதம் 69 லட்சம் மக்கள் அவ்வாறான ஒரு விடயத்தினை இந்த இலங்கையில் செய்திருந்தார்கள். மற்றவனுக்கு நடக்கும் பொழுது எனக்கு என்ன என்ற எண்ணமும் அல்லது இனத்தினை மதத்தினை காட்டி பயப்படுத்தும் பொழுது, இல்லாத பூதத்தினை காட்டும் பொழுது கண்டனத்தை கமக்னே அப்பித்த இந்த ரட்டக்கோணை அப்பாச்சி என்கின்ற மனப்பாங்கில் இருந்து வெளியே வந்து சாப்பிடுவதற்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, இருக்கிறதுக்கு நாடு இருந்தா போதும் அப்பாச்சி என்ற அந்த மனப்பாங்கில் இருந்து வெளியில் வந்து சரியானவற்றை தேடி பார்த்து சரியான தலைமைகளை நாங்கள் நியமிக்கும் வரைக்கும் இவ்வாறாக மக்களை பயன்படுத்தி மக்கள் குருதியிலே குளிர்காயும் மக்களை மூலமாகவே மக்களை இல்லாமாக்கி தங்களது நிலைப்பாடுகளை அடையும் நிலைமை தொடர்ந்தான் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. யுத்த காலங்கள், அதற்கு முற்பட்ட காலங்கள், ஏப்ரல் 2019 வரை இவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்பொழுதும் அடுத்து வருகின்ற அரசியலுக்கு இது போன்ற வெவ்வேறு வடிவங்களிலே இது போன்ற செயற்பாடுகள் இலங்கையில் நடப்பதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். பல்வேறு இனங்களுக்கு இடையில் முருகர்களை தோற்றுவிப்பதற்காக, மதங்களுக்கு இடையில் முருகங்களை தோற்றுவிப்பதற்காக இவை நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மக்களுடைய மனநிலை மாற வேண்டும். இதுவே என்னுடைய கருத்தாகும். நன்றி.